சாப்பிட்டு பொறுமையாக கதை பேசிட்டு. நீங்கள்லாம் போன வாரம் வந்திருக்கணும், அப்போ தெரியும். ஒரு இன்டர்வல் போனால் 1 மணி நேரம் கழிச்சு தான் வருவாங்க, லஞ்ச் பிரேக் போனால் 2 மணி நேரம் கழிச்சு தான் வருவாங்க. வேணாம் கை வைக்காதீங்க. யூடியூப்பில் அப்லோடு பண்ண இந்த கர்மத்தை ஐஐடி பாம்பேயில் வந்துட்டு கேட்டிருக்காங்க. அதை யூடியூப்பில் அப்லோடு பண்ணி இதுக்கு ரிசல்ட்.json ஒரு ஃபைல் வரும். அந்த ஃபைலு அப்புறம் இதோட கோடு இது எல்லாத்தையும் அவங்களுக்கு அப்லோட் பண்ணணும். அவங்க அந்த பேஸஸில் மார்க் கொடுப்பாங்க. சப்போஸ் நம்ம இந்த காம்படிஷனை ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டோன்னா ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் நம்ம செலக்ட் ஆனோம்னா ஐஐடி பாம்பேயில் 6 வீக்ஸ் இன்டர்ன்ஷிப் தருவாங்க. இது சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த முத்து சார் கூட 6 வீக்ஸ் அங்கே இன்டர்ன்ஷிப் போனாருங்க. அந்த மாதிரி இது. ஓ ஷிட், திருமலை. இது ரீஇன்ஃபோர்ஸ். இதில் 2 வழி இருக்குது. ஒன்று சென்சாரை வச்சு டிடெக்ட் பண்ணி போகலாம், அதே இருக்கிறதுலே ஈஸி. ஆனால் அதை பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் மூலிமா போகணுமா? அதுவும் இருக்குது. எந்த பாட்டு இருக்கிறதுலே ஃபாஸ்ட்டாக போதோ அதுக்கு இந்த மாதிரி தான் பாயிண்ட்ஸ். இதில் எனக்கு என்ன பிரச்சனைனா, ஸ்க்ரீன் ரெக்கார்டு தான் இத்தனை நாள் பண்ணேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணும்போது மட்டும் அந்த பாட்டு ஒழுங்காக போக மாட்டேங்குது. ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணாமல் நான் வீடியோ எடுத்தேன்னா ஒழுங்காக போகுது. அது ஏன் தெரில. லேகெல்லாம் அவ்வளோ வரும். இதுக்கு முன்னாடி இதே லேப்டாப்பில் தான் இதோட பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாமே ரன் பண்ணியிருக்கேன். யூஸ்வலி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது லேக் ஆகும்.